பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நம் அனைவரும் கண்களை மூடி ஒரு ஜெபிக்கலாம். எங்கள் நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா இந்த சங்கீத பகுதி தியானிப்பதற்காக பிரயாசப்பட்டு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அடியனை மறைத்துக் கொள்வீராக. உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் வெளிப்படுத்தும். நீங்களே பொறுப்படுத்த வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 98 முதலாவது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஆமேன். நாம் எல்லாரும் கர்த்தருக்கு புது பாட்டை பாடும்படியாக சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான். நாம் ஏன் கர்த்தருக்கு புது பாடல்களை பாட வேண்டும் என்று சொல்வோம் என்றால், அநேக காரியங்கள் உண்டு. அதில் ஒரு சில காரியத்தை இந்த சங்கீதக்காரன் காட்டுவதை நாம் பார்க்க முடியும். அடுத்து என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. நம் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன். அவர் எப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் செய்திருக்கிறார் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. அவர் படைத்ததை பாருங்க, எத்தனையோ விஷயங்கள் படைத்திருக்கார் இல்லையா? பூமி, சந்திரன், சூரியன், எத்தனையோ காரியங்கள் படைத்திருக்கிறாரு. எந்த ஒரு மனுஷனும் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தாலும் சரி, ஒரு உருவாக்கினாலும் சரி, அது இயற்கைக்கு மிஞ்சினதாக இருக்க முடியவே முடியாது. கர்த்தர் அவ்வளவு அதிசயமாக ஒவ்வொன்றை சிருஷ்டித்திருக்கிறார். பூமியாக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சிருஷ்டித்தை பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகாகவும் இருக்கும், அவ்வளோ அற்புதமாகவும் இருக்கும், அவ்வளோ அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதுக்கு சிறந்த உதாரணமாக நம் மனுஷனையே பார்க்கலாம். சங்கீதக்காரன் இவ்விதம் சொல்றான். சங்கீதம் 139:14 விதமாக சொல்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமேன். அப்போ நம்மளை அதிசயகரமாக பிரமிக்கத்தக்க விதமாக படைத்திருக்கிறார். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம மனிதர்களாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது, ஆதியாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு, ஆண்டவர் மனுஷனை படைச்சாராம், தமது சாயலும் தமது ரூபத்தின்படி படைத்தார். ஆனால் நம்ம யோசிச்சு பார்ப்போம், நமக்கு பிளட் சர்க்குலேஷனாக இருக்கட்டும், நம்ம சுவாசிக்கிறோமே அதுவாக இருக்கட்டும், நம்ம உணவு உட்கொள்றதா இருக்கட்டும், எனர்ஜி கிடைக்குது, ஒவ்வொரு காரியங்களையும் யோசிச்சு பார்க்கும்பொழுது எவ்வளோ அதிசயமாக பிரமிக்கத்தக்கதாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அவ்வளோ அதிசயமாக மனுஷனுடைய படைப்பே அப்படி அதிசயமாக இருக்கிறது. அப்போ அவருடைய படைப்பில் ஒரு அதிசயம் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நம்மை பாதுகாப்பதில் நம்ம வேதத்தில் பார்க்கலாம், அவர் இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாப்பதற்காக செங்கடலை 2ஆக பிளந்தார். அது மாத்திரம் இல்லை, தானியேல் சிங்கத்தில் கெபியில் போட்டாங்க, அந்த சிங்கத்தின் வாயை அடைத்தார். அது மாத்திரம் இல்லை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீக்குள்ள போட்டாங்க, அந்த அக்கினி ஜுவாலை அவர்களை சேதப்படுத்துவதில்லை. அதுபோல அதிசயகரமாக நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அதிசயகரமாக படைத்திருக்கிறார், அதிசயகரமாக காப்பாற்றுகிறார். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வழிநடத்துதலை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் அதிசயமாகவே நடத்துகிறார். நம்ம வேதத்தில் பார்க்கலாம், வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனம் வரும்பொழுது மன்னாவை மேகத்திலிருந்து பொழிந்தார். அப்போ அதிசயகரமாக அவர்களை வழிநடத்தி வந்தார். அதுபோல இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது வெறும் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேலாக போஷித்த தேவன். அப்படி அதிசயகரமாக நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்று அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும், எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் நம்முடைய அந்த பணம் இருக்குது, அந்த சூழ்நிலை இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், முடியாததாக இருக்கும். ஆனாலும் தேவன் வழிநடத்துவது அதிசயமாகவே இருக்கிறது. அப்படி அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனை நம்ம என்ன செய்யணுமா, தினமும் துதிச்சு பாடணும், புதிய பாடல்களால் பாடணும்னு சொல்லி சங்கீதக்காரன் கற்றுக் கொடுக்கிறான். அதுக்கு அடுத்த விஷயமாக, அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ஆமேன். அல்லேலூயா. அவருடைய வலது கரம் எதை குறிக்குது என்று சொன்னால், அவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வல்லமையையும் பாதுகாப்பையும் குறிக்கிறது. யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தாவே உமது வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது என்று. அப்படி வலது கரத்தினால் எப்படி பகைஞரை நொறுக்குகிறதா இருக்கிறதா, சத்துருக்களை அவர் நொறுக்குகிறார், நம்மை பாதுகாக்கிறார். அது வலது கரத்தின் நிமித்தமாக, அந்த பலத்த கரத்தின் நிமித்தமாக சத்துருக்களை பாதபடியாக்கி நமக்காக யுத்தங்களை வெற்றி சிறக்கிறார். அப்படி இந்த வலது கரத்தின் நிமித்தமாகவும் அவருடைய பரிசுத்த
புயம் ரட்சிப்பை உண்டாக்கினது. இப்போ ரட்சிப்பு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாவத்திலிருந்து வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக நம்மை காப்பதே அந்த ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு தேவனால் மாத்திரமே கூடும், எந்த ஒரு மனுஷனாலும் கூடாது. நம்ம பாவத்தில் எப்படி இருக்கோம் அப்படின்னா அடிமைத்தனமாக இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க தேவன் மாத்திரமே வல்லவராக இருக்கிறார். அதை மனுஷனுடைய பலத்தினால என்னைக்கும் ஜெயம் கொள்ள முடியாது. நம்ம மாம்ச பலத்தால் நான் அதை மேற்கொள்ளுவேன் அப்படின்னு போனால் தோத்து போயிடுவோம். தேவனுடைய பலத்தினால் மாத்திரமே ஜெயம் கொள்ள முடியும். அப்போ நம்ம அந்த பரிசுத்தமாக வாழ்வதற்கு அந்த சத்துருக்கள் கொண்டு வரும் ஒவ்வொரு சோதனையையும் தேவன் தாமே முறியடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய வலது கரத்தினால் அதை முறியடித்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ரட்சிப்பை அவர் என்ன செய்கிறாராம்? கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் தமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. ஆமென். அப்படி என்றால் அந்த ரட்சிப்பை பூமியின் கூடிய எல்லாவற்றுக்கும் அவர் பிரஸ்தாபமாக்கினார். அதை எங்கே வாசிக்கலாம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52:10 என்ன சொல்கிறது என்றால், எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் யாவரும் தமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இப்படி ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தார். அது நிறைவேறியது. யோவான் 12:38 வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி அங்க ஒரு காண்பிக்கிறார் கர்த்தருடைய புயம் என்று. அந்த கர்த்தருடைய புயம் என்பது இயேசுவின் மூலமாய் நிறைவேறப்பட்டது. அப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது என்று. அப்படி என்றால் இந்த வலது கரமா என்று நம்மளை பாதுகாத்து அவருடைய வழிநடத்துதல் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை வழிநடத்தி அது நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கிறது. இப்பொழுது கடைசி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். அப்போ இப்போ பாருங்க, கர்த்தர் அதிசயமாக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார், அதிசயமாக வழிநடத்துவராக இருக்கிறார். ரட்சிப்பு அவரிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்கிறோம். அந்த கடைசி காலத்தில் நியாய தீர்ப்பு உண்டு என்பதையும் இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ நியாய தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பு வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, சங்கீதம் 96 இதே காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறது. அதில் 2வது வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று. அப்படி என்றால் நமக்கு அது தெரியும், தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம், தேவன் மூலமாக ரட்சிப்பு உண்டு என்று அறிந்திருக்கிறோம், கடைசி நாட்களில் அந்த நியாய தீர்ப்பு நாள் உண்டு என்று அறிந்திருக்கிறோம், அவர் நியாயம் தீர்ப்பார் என்று அறிந்திருக்கிறோம். அப்பொழுது அதை அவர் ரட்சிப்பை நாம் சுவிசேஷமாக அறிவிக்கும்படியாக வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இதைத்தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது யோவான் தான் செய்து கொண்டிருந்தான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று. இயேசு கிறிஸ்துவும் அதை செய்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கிக்க தொடங்கினார். அதைத்தான் இயேசு மரித்து உயிர் தெழுந்து வந்த பின்பாக நமக்கு அதை கற்றுக் கொடுத்து இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் சகலரையும் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுத்து சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று. யோவான் என்ன செய்தான் அப்படின்னா, மனம் திரும்புவதற்கென்று ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கனி தரும்படியாக ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த வேண்டும். இப்போ இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது, சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகளாலும் எக்கா சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். இந்த மாதிரி ஆர்ப்பரிப்பு எல்லாம் எப்போ வரும் அப்படின்னா, அந்த கடைசி காலங்களில் தேவன் நியாயத்திற்கு வருகும் பொழுது, ஒரு ராஜா வரும் பொழுது ராஜாவை கண்டு எப்படி ஆர்ப்பரிப்போம், மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம், மக்கள் எப்படி ஆர்ப்பரிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அதுபோல நாம் அவரை அறிந்த ஜனங்களை ஒரு சேனைகளாக அங்கு கொண்டு வந்து நிறுத்தணும். சுவிசேஷமாக அறிவித்து தேவனை அறிந்தவர்களாக ஒவ்வொருத்தரையும் மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி நடத்தும் பொழுது அவர்கள் எல்லாரும் நம் ராஜாவை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ராஜாவை அறிந்தவராக இருக்கும் பொழுது அவர் வருகிற பொழுது அந்த எக்காலத்தோடு சேர்ந்து மன மகிழ்ச்சியோடு
கம்பீரத்தோடு அவரை துதித்து பாடுகிற சம்பவங்கள் ஏற்படும். ஆகையால் அந்த சங்கீதத்தின்படி பார்க்கும் பொழுது நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அதிசயமாக செய்கிறவர், அதிசயமாக சிருஷ்டித்தவர், நம்ம வழிநடத்துகிற தேவன். அவர் ரட்சிப்பு அவரிடத்திலிருந்தே வருகிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அதுபோல கடைசி காலங்களில் அவர் நியாயத்திற்கு வருகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அதனால் சகல ஜாதிகளையும் நாம் அவருக்காக ஒரு திரளான கூட்டமாக, ஒரு சேனையாக தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று நாம் ஆயத்தப்படுத்த பிரயாசப்படுவோம். அனுதினமும் சுவிசேஷத்தை அறிவிப்போம். கர்த்தருக்கு நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.